وَجَعَلَ بَيْنَ عَيْنَيْ كُلِّ إِنْسَانٍ مِّنْهُمْ وَبِيصًا مِّن نُّورٍ. திருமிதியிலே பதிவாக இருக்கின்ற ஓர் அற்புதமான ஹதீஸில் ஒரு பகுதி இது. அல்லாஹு தஆலா இந்த உலகில் அன்று முதல் இறுதி நாள் வரை படைக்க இருக்கின்ற எல்லா உயிர்களதும் எல்லா ஆத்மாக்களையும் படைத்துவிட்டு அவற்றின் கண்களுக்கிடையில் ஓர் ஒளியை ஏற்படுத்துவானாம். அந்த ஒளி, அதில் வித்தியாசங்கள் இருக்கும். சிலரது ஒளி அதி அற்புதமானதாக, சிலரது ஒளி கொஞ்சம் வீக்கானதாக இருக்கும். இந்த ஆத்மாக்களை எல்லாம் படைத்ததன் பின்னர் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆத்மாக்களை அறிமுகப்படுத்த அழைத்து வருகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், மன் ஹாஉலா யா ரப், இது யார் என்று கேட்டபோது அல்லாஹ் பதிலளிக்கின்றான், அவர்கள் உனது சந்ததியினர். அப்போது அந்த சந்ததியினரை பார்த்து கொண்டு வருகின்ற போது ஒரு மனிதரை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுகின்றார். அவரது முகத்தில் தெரிகின்ற அந்த நூர், அந்த ஒளி இவரை ஆச்சரியத்துக்குள் ஆளாக்கிறது. அவர் கேட்கின்றார், யா ரப் மன் ஹாதா, இது யார் என்று கேட்கின்றார். அப்போது அல்லாஹ் சொல்கின்றான், அவர்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார், அவருக்கு எத்தனை வருட காலங்களை நீ நியமித்திருக்கின்றாய்? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், 60 வருடங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், எனது வயதிலிருந்து 40 அவருக்கு கொடுத்து அவரது வயதை அதிகப்படுத்து, அவர் இன்னும் கொஞ்சம் காலம் அதிகமாக வாழ வேண்டியவர் என்று பிரார்த்திக்கின்றார். இப்படித்தான் யாரோ சிலரின் துஆக்கள் யாரோ சிலரின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் ஏற்கனவே எழுதப்பட்ட வாழ்க்கை என்று படித்தோம். அதில் மாற்றங்கள் வருவது இப்படித்தான். எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காலத்தில் கேட்ட ஒரு துஆ எங்கோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதிபலிக்கின்றது. எப்படி ஒரு பாக்கியம், எப்படி ஒரு அற்புதமான ஏற்பாடு! இவற்றை எல்லாம் தெரிந்த ரப் இவற்றையும் கூட லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதி வைத்திருக்கின்றான். இப்படி இன்னும் எத்தனையோ சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பின் இந்த மார்க்கம் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் யாரோ இன்னும் சில தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றெல்லாம் துஆ கேட்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவின் பிரதிபலிப்பாக எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர் வருகின்றார். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது தந்தை இப்ராஹிமின் துஆ என்பதாக கூறி காட்டுகின்றார். அந்த துஆ பிரதிபலிப்பாக வர எடுத்த காலம் மிக அதிகம். இன்னும் ஒரு கனவு விளைவை காண எடுத்த காலம் மிக குறைந்த காலம். யாருடையது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய. ஒரு முறை தூக்கத்தில் இருந்து விழித்தவர் சந்தோஷமாக சொல்கின்றாராம், உலகம் அநீதியால் நிறைந்திருக்கின்ற போது நீதியை நிலைநாட்ட எனது வாரிசு ஒருவர் வருகின்றாராமே, யார் அவர் என்று கேட்கின்றார். ஆம், மிக குறுகிய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கொள்ளு பேரன் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அநீதம் நிறைந்த உலகில் ஒரு நீதியாளனாக, ஒரு ஆட்சியாளனாக மாறி சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றார். அந்த துஆவுக்கு எடுத்த காலம் சொற்பகம். நீங்க உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மஸ்ஜிதுல ஒரு முறையாவது தொழுதுட்டு வந்திருப்பீங்க. அந்த மஸ்ஜிதோடு உள்ள வாழ்க்கையை கொஞ்சம் மீட்டி பாருங்க. அந்த மஸ்ஜித் யாரோ சிலருடைய முயற்சி, எத்தனையோ சில வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னர் அந்த இடத்தால் கடந்து சென்ற யாரோ சில மனிதர்கள் கேட்ட ஒரு துஆவின் பிரதிபலிப்பாக கூட அந்த மஸ்ஜித் மாறி இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அப்படி ஒரு துஆவை கேட்டிருந்தார்கள். தொழுவதற்கு ஒரு சமூகம் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதே போன்றுதான் உலகில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகாத மூலை முடுக்கெல்லாம் போய் எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தின் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக மஸ்ஜிதுகளை எல்லாம் நிறுவி மார்க்கத்தை இன்னும் அற்புதமான விதங்களில் அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற விதத்தில் பிரசன்ட் பண்ணியிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதில் நீங்களும் எங்கோ ஒரு இடத்தில் பங்காளியாக மாறி இருக்கின்றீர்கள். ஒரு சுஜூத் செய்தீர்களா?
நீங்கள் அதில் ஒரு பங்காளியாக மாறுகின்றீர்கள். இதுவெல்லாம் உங்களை பற்றி யாரோ சிலர் எப்போதோ கண்ட ஒரு கனவும் துஆவும் தான். அதன் பிரதிபலிப்பு தான் இது. இப்படித்தான் இன்று இந்த உலகத்தில் இந்த மார்க்கம் பரவி இருக்கின்றது. அதில் நாங்கள் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படுகின்றோம். இதுதான் எமது கதாவில், எமது கதிரில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற, எமது ஃபைல் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருக்கின்ற எமது ஃபைலில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அற்புதமான ஏற்பாடுகள். அல்லாஹு தாலாவின் திட்டம் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் நாங்கள் பாக்கியசாலிகள். இப்படி எத்தனையோ பேரது துஆ, எத்தனையோ மனிதர்களது வாழ்க்கையில் வித்தியாசமான இடங்களில் பிரதிபலிக்கின்றன, மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் பதிவாகி இருக்கின்றது. அந்த மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் அல்லாஹு தாலா எமக்கு உலகில் வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதுவும் கூட அல்லாஹு தாலாவுக்கு தெரிந்தது. அல்லாஹ் அப்படித்தான் எழுதி இருக்கின்றான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் ஏன் இங்க பிறக்கணும்? நான் ஏன் இந்த பேரண்ட்ஸுக்கு பிள்ளையாக பிறக்கணும்? நான் ஏன் இந்த நிறத்துல பிறக்கணும்? நான் ஏன் இந்த காலத்துல பிறக்கணும்? இதெல்லாம் கேள்விகள் வரலாம். இதே கேள்விய இன்னும் கஷ்டத்தோடையும் கவலையோடையும் வேதனையோடையும் கேட்டவங்க தான் தாபீங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆனதற்கு பின்னர் பிறந்த அடுத்த சந்ததியினர். அவங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும். இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னர் பிறந்திருந்தால் நானும் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்திருப்பேனே என்றெல்லாம் யோசித்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவின் ஏற்பாடு, நான் இந்த நாட்டில், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த நிறத்தில், இந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்பது. அதில் ஏதோ நலவு இருக்கின்றது. நாம் பிறந்த, வாழ்ந்த, வளர்கின்ற சூழலில் நாம் அருளாக இருக்கின்றோமா என்பது தான் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முழு அகிலத்தாருக்கும் அருட்கொடையாகத்தான் நாங்கள் உங்களை அனுப்பி இருக்கின்றோம். எனவே நாங்களும் அப்படி யோசிக்க வேண்டும். நான் வாழ்கின்ற சமூகத்திற்கு நான் ஒரு அருளா, ஓர் மருளா? சிந்திக்க வேண்டியது எமது பொறுப்பு. قُل لَّن يُصِيبَنَا إِلَّا مَا كَتَبَ اللَّهُ لَنَا هُوَ مَوْلَانَا وَعَلَى اللَّهِ فَلْيَتَوَكَّلِ الْمُؤْمِنُونَ